வீரமும் காதலும் அப்படிங்கிறத மாதிரி 2 போஸ்டர் விட்டுருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு காதல் அப்படிங்கிற மாதிரியான உள்ள போஸ்டரை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த போஸ்டரை வச்சு பார்க்கும் பொழுது விடுதலை 2 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீக்வல் மூவி. அதாவது விடுதலை 1ல் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதாவது அந்த காலகட்டத்திற்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆன கதையாக தான் இந்த கதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த மாதிரி கதையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியலும் ஒரு அருவாளும் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் அதில் விட்டுருந்தாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த அசுரன் படத்தில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பேஸ்டான ஒரு கேரக்டரை வந்து எப்பொழுதும் அதில் அந்த படத்தில் வைப்பார். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தாக்கம் கொண்ட ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். மஞ்சு வாரியர் வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க மாதிரிங்கிற கேரக்டராக காட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மாட்டியிருக்கிற பேகு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனல் அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். 2வது போஸ்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா பசுமையாக இருந்த போஸ்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு காஞ்சி, அவர் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரத்த கரையோடையும், அவர் வந்து அந்த காதலை இழந்துட்டார் அப்படிங்கிறது மாதிரியும், அது இல்லாமல் தன்னோட மக்களையும் இழந்துட்டு அதனால் அவர் ஒரு போராளியாக உருவெடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதியோட மகளாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியும், செகண்ட் ஹாஃபில் வந்து சூரிய படத்தை ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். பெருமாள் வாத்தியாரான விஜய் சேதுபதி அவர்கள் சூரிக்கும் நமக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.